வணக்கம் டு மைக்ரோ ஸ்டார்ட் அப் தமிழ் சேனல். திஸ் இஸ் தீபக் ஹியர். நம்ம இந்த வீடியோவில் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னோடய கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. மைக்ரோ ஸ்டார்ட் அப் ஸ்டூடியோ ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேமுக்கு நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறோம். எங்களோட சிஏ ஆஃபீஸ் மூலமாக இந்த அப்ளிகேஷன் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாகுது, ஏன் ப்ரைவேட் லிமிடெட் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் மை நாலேஜ் தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஸ்மால் ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஆத்தரைஸ்ட் சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் லைக் சிஏ ஒரு டைம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்களே இந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ண முடியாது. இதில் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஆல்ரெடி பிக்சல் ட்ராக் டிஜிட்டல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க, இப்போ எதுக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, பிக்சல் ட்ராக் டிஜிட்டல் ப்ரைவேட் லிமிடெட்டை ஒரு ஸ்டேக் நான் ரீட்டைன் பண்ணியிருக்கிறேன். பட் அதுக்கு ஒரு செப்பரேட் சிஇஓ போட்டு இப்போ ஜெயந்த் அப்படிங்கிறவர் பிக்சல் ட்ராக்கை ரன் பண்ணுவா. அப்படி ஏர்லியர் பிக்சல் ட்ராக்கில் நாங்கள் எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரிமோட் க்ளோசர்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டில் மட்டும்தான் ஜெயந்த் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்படி ஸோ ரிமோட் க்ளோசர்ஸ் ஆகணுன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் பிஸ்னஸஸ்க்கு ஒரு சேல்ஸ் டீம் ஒரு ரிமோட் க்ளோசிங் டீம் பில்ட் பண்ணுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுனாலும் ஆரம்பிக்கலாம். பட் அந்த கம்பெனி எதுக்கு க்ளோஸ் பண்ணணும்? ஆல்ரெடி 6 years ஆஃப் ஹிஸ்ட்ரி இருக்குது. நாங்கள் ப்ராப்பராக எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஸோ ஒரு கம்பெனியோட ஏஜ் அதிகமாகிறப்போ அதோட ரெப்யூட்டேஷன் அதோட வேல்யூ ஆன் பேப்பர் அதிகமாகும். பேங்க்ஸ் அந்த கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக லோன் அந்த மாதிரிலாம் கூட கொஞ்சம் ஈஸியாக தருவாங்க. ஸோ அந்த கம்பெனியை நாங்கள் க்ளோஸ் பண்ணல. இந்த என்டையர் மைக்ரோ ஸ்டார்ட் அப் தமிழ் சேனல் அண்ட் மைக்ரோ ஸ்டார்ட் அப் இங்கிலீஷ் சேனலோட தீமே ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் க்ரோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். அதனால் ஐ ஆம் ரெஜிஸ்டரிங் அ நியூ கம்பெனி. ஸோ ஃபஸ்ட்டு லிமிடெட் லயபிலிட்டினா என்ன அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஸோ லிமிடெட் லயபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனி ஒரு பர்சன் மாதிரி, இட் வில் ஹாவ் a separate legal identity. ஸோ அதுக்குண்டான ஒரு ஓன் பேன் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். அதுக்குண்டான ஒரு ஓன் பிராண்ட் நேம் இருக்கும். ஏன் நம்ம ஒரு கம்பெனியை ஒரு செப்பரேட்டாக நம்ம ஒரு லீகல் என்டிட்டியாக க்ரியேட் பண்ணுறோம், ஏன் நாமளே பிஸ்னஸ் பண்ணலாம்ல அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு நாளைக்கு பார்ட்னர்ஸ் உள்ளே கொண்டு வரலாம். அந்த பார்ட்னர்ஸ்க்கு சில ஷேர் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு செலிப்ரிட்டி அப்படின்ட்டு இருந்தால் அவங்க மோஸ்ட்லி அவங்களோட ஓன் ஏர்னிங்ஸ் தான் பண்ணுவாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் ஏர்னிங்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் ஒரு கம்பெனி அப்படிங்கிறது பேர்லேயே இருக்குது, இட்ஸ் அ கம்பெனி ஆஃப் மல்டிபிள் பீப்புள். ஸோ மற்ற பீப்புள் உள்ளே வராங்க, இன்வெஸ்டர்ஸாக ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸாக வரலாம், இல்லை ஏர்லி எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம கொஞ்சம் ஷேர் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஷேர் உங்களுக்கு ஒரு கம்பெனியில் தான் கொடுக்க முடியும், ஒரு பர்சனல் நேமில் கொடுக்க முடியாது. இப்போ நான் யார்கிட்டயாச்சும் இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வாங்கப்பா நம்ம ஒட்டுக்கா பிஸ்னஸ் பண்ணலாம், உங்களுக்கு 50% ப்ராஃபிட் தரேன் அப்படின்னா அவங்க எப்படி என்னை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ ஏதாச்சும் ஒரு லீகல் டாக்குமெண்டேஷன் வேணும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி லிமிடெட் லயபிலிட்டியோட மீனிங் என்னென்னா, லயபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃப்யூச்சர் டிமாண்ட்ஸ் ஆர் ஃப்யூச்சர் ஆப்ளிகேஷன்ஸ். இப்போ நம்ம பேங்க்லேருந்து ஒரு லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த லோனை நம்ம ரீபே பண்ணணும். ஸோ அந்த லோன் ஒரு லயபிலிட்டி. ஸோ லிமிட்டெட் லயபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், கம்பெனியில் 2 yearsக்கு 1 crore per year ரெவென்யூ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 crore நாங்கள் ரெவென்யூ பண்ணுறோம்ல, அதனால் எங்களுக்கு ஒரு 50 lakhs லோன் கொடுங்க, நாங்கள் பிஸ்னஸ் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பேங்க்லேருந்து லோன் வாங்கலாம். ஸோ த இன்டென்ஷன் நம்ம லோனை ரீபே பண்ணக்கூடாது, இல்லை லோன் எடுத்துகிட்டு நம்ம ஏமாற்றினுங்கிறது கிடையாது. ஜென்யூனாக அந்த லோன் அமௌண்ட்டை நம்ம ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணி அதை நம்மளுக்கு பாசிட்டிவாக ரிட்டர்ன்ஸ் வரல, அது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ கம்பெனி ஓஸ் த பேங்க் 50 lakhs இஃப் வி டேக் அ 50 lakh லோன். 2 crore ரெவென்யூ பண்ணோம், அந்த 2 crore எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நெட் கம்பெனியில் -50 lakh லோன் தான் இருக்குது, வேறு எதுவும் அசெட்ஸ் இல்லை. அண்ட் கம்பெனி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைக்கு பேங்க் லீகலி ஸ்பீக்கிங் இந்த டைரக்டர்ஸோட பர்சனல் வெல்த்தை அட்டாக் பண்ண முடியாது, அவர் அதிலிருந்து ரீடீம் பண்ண முடியாது. ஸோ அதுதான் லிமிடெட் லயபிலிட்டி. ஸோ மெயின் பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி என்னென்னா, நாளைக்கு ஒரு அந்த டைரக்டரோட பர்சனல் இன்கம், அந்த பர்சனல் அசெட்ஸ் யாராலையும் டச் பண்ண முடியாது. அண்ட்
மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ்க்கும் வந்து சேஃப்டி வேணும். இப்போ நாம் வந்து ப்ரைமரி கம்பெனி ரன் பண்ணுறோம், ஒருத்தர் வந்து 10% ஸ்டேக் கம்பெனியில் வாங்குறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் அசெட்ஸும் கம்பெனி வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ இன்கேஸ் வந்து நான் வந்து ஃப்ராட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணவங்களோட பர்சனல் அசெட்ஸும் வந்து ரிஸ்கில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் லிமிடெட் லயபிலிட்டின்னு க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து இட் கேன் கெட் sued or sue other people. லைக் கம்பெனி மேலே கேஸ் யாராச்சும் போடலாம், கம்பெனி வந்து இன்னொருத்தர் மேலே கேஸ் போடலாம், இன்னொரு கம்பெனி மேலேயும் கேஸ் போடலாம், ஆர் ஐ திங்க் ப்ரைவேட் பீப்புள் மேலேயும் கேஸ் போடலாம். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒரு பில்டிங் கட்டுறாங்க. அந்த பில்டிங் கட்டுறப்போ மேஸ்திரி வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணிடுற அப்படி யாராச்சும் வந்து அந்த பில்டிங் யூஸ் பண்ணுறப்போ ஏதாச்சும் காங்க்ரீட் கீழே விழுந்துருச்சு, இல்லை பாத்ரூம்லேயே வலிக்கி விட்டு விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை வந்து பர்சனலாக உங்கள் மேலே கேஸ் பண்ண முடியாது, கேஸ் போட முடியாது. கம்பெனி மேலே தான் வந்து கேஸ் போட முடியும். ஸோ வெனவர் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் அப்படின்னாலே அதில் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. நம்மளுக்கு ரிஸ்க்கே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து பிஸ்னஸே பண்ணாமல் கூட விட்டுறலாம். பிஸ்னஸ்ன்னு பண்ணுறோம்னா அதில் எப்போவுமே வந்து ஒரு ரிஸ்க் இருக்கும். நாளைக்கு வந்து எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணுவோம், எம்ப்ளாயீஸ்க்கு நடுவில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வரலாம், அதில் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து கம்பெனி மேலே கேஸ் போடலாம், கம்பெனி வந்து எம்ப்ளாயீஸ் வந்து மேலே கேஸ் போடலாம். இப்போ சில எம்ப்ளாயீஸ் வந்து கம்பெனியோட சீக்ரெட்ஸை வந்து வெளில கொடுத்துட்டாங்கன்னா கம்பெனிக்கு லாஸ் ஆகும். அப்போ வந்து கம்பெனி தான் எம்ப்ளாயி மேலே கேஸ் போட முடியும், டேரக்டர்ஸ் வந்து கேஸ் போட முடியாது. அந்த மாதிரி வந்து எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு ஃபீலிங் ஆஃப் சேஃப்டி இருக்கும். அண்ட் மெயின்லி வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் இந்த பர்பஸஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் மென்ஷன்ட் ஹியர். லயபிலிட்டி ends with the company, doesn't extend to personal finances and wealth. பேங்க்ரப்சி அண்ட் இன்சால்வென்சி கோடுன்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க, லோன் வந்து திரும்ப பே பண்ண முடியல அப்படின்னா பேங்க் வந்து கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு இன்டிமிடேட் யூ ஆர் ஈவன் ஹராஸ் யூ. ஸோ வந்து கம்பெனி இன்சால்வென்சி ஆர் பேங்க்ரப்சி கோட் வச்சு லீகலாக தெர் இஸ் அ வே டு ஷட் டவுன் த கம்பெனி அண்ட் டிக்ளேர் டு தி வேர்ல்ட் தட் இந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வந்து இந்த கம்பெனி ஆக்டிவாக இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். கம்பெனி பேரில் வந்து ட்ரேட்மார்க்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து கம்பெனி நேம்லேயே ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இப்போ நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஓகே ஒரு 4 வருஷம் கம்பெனி வந்து ரன் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஊற்றி மூடிடலாங்கிற மாதிரி இன்டென்ஷன் வந்து யாருக்குமே இருக்கவும் கூடாது, அன்லெஸ் தே ஆர் லுக்கிங் டு டூ சம் ஃப்ராட். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து இப்போது இதை நான் 30 years 40 years 50 years அந்த மாதிரி நான் இந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னா நாளைக்கு வந்து என்னோடய சில்ட்ரனுக்கு வந்து நான் வந்து கம்பெனியோட ஷேர் வந்து நான் கொடுக்கலாம் அண்ட் தே கேன் இன்ஹெரிட் த கம்பெனி ஃப்ரம் மீ. ஸோ என்னோட இன்டென்ஷன் என்னென்னா இந்த மைக்ரோ ஸ்டார்ட் அப்புங்கிற கம்பெனி ஷுட் லிவ் பியாண்ட் மீ, இட் ஷுட் லிவ் மோர் தேன் 100 years 200 years. தட் இஸ் த இன்டென்ஷன். ஏன்னா அது நடக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம், பட் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட ஸ்டார்ட் பண்ணணும், லாங் டர்மாக திங்க் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்தியாவில் அண்ட் சிங்கப்பூரில் துபாயில் எல்லாமே வந்து ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் தான் இருக்கும். யூஎஸில் பார்த்திங்கன்னா எல்எல்சின்னு சொல்லுவாங்க, லிமிடெட் லயபிலிட்டி கார்பரேஷன் அப்படின்ட்டு, இல்லைனா இன்கார்பரேட்டட் ஐஎன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ட்ரி இது மாறும், பட் பேசிக் லிமிட்டேஷன் ஆஃப் லயபிலிட்டியோட கான்செப்ட் வந்து சேம் தான். ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் அன்லிமிடெட் கம்பெனின்னு போட்டிருக்கிறாங்க. அது ஏன் அப்படி போட்டிருக்கிறாங்கன்னு தெரியல. டப்ளின் அயர்லாண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கம்பெனி நேமே பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக்ஸ் இன்டர்நேஷ்னல் அன்லிமிடெட் கம்பெனி. என்னோட கெஸ் என்னென்னா அன்லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுல எதுவும் அட்வான்டேஜஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லா பெரிய $1 billion கம்பெனிஸும் லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனியாக தான் இருக்கும். அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் ஃபார் ஆன்லைன் ஃபைல்ஸ்ன்னு நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதனால் அவங்க அன்லிமிட்டட்னு போட்டிருக்கலாம், பட் ஐ ஹவ் நோ ஐடியா அபவுட் இட். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி கம்பெனி தட் வந்து அன்லிமிட்டெட் கம்பெனின்னு நான் பார்த்துருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ட்ராப்பாக்ஸ். ஏன் வந்து நம்ம சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் போடக்கூடாதுங்கிறது நம்ம ஆல்ரெடி ஹை லெவலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி அப்படின்னா தி பர்சன் இஸ் த பிஸ்னஸ். நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஓன் பேன் நம்பர் வச்சு ஆஸ் அ பர்சனல் நேம்லேயே வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்டேஷன் வேணும். இப்போ 20 lakhsக்கு மேலே வந்து நீங்கள் ரெவென்யூ பண்ண போகிறீங்க சர்வீசஸ் கம்பெனியாக, இல்லை 40 lakhs per yearக்கு மேலே ரெவென்யூ பண்ண போகிறீங்க கூட்ஸ் கம்பெனியாக அப்படின்னா
நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட் நேமில் பண்ணிவிட்டு அந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட், கம்பெனி அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு வரும். நீங்கள் ஏடிஎம்மில் கூட பார்த்துருப்பீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ் பர்பஸஸ்க்காக. அதில் நிறையா டிரான்சாக்ஷன் பண்ணுவோம், டெபாசிட் போடுவோம், வித்ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து சேவிங்ஸ் வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பர்சனல் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 3% 4% சேவிங்ஸ் கொடுப்பாங்க. இட்ஸ் ஹார்ட்லி எனிதிங். ஸோ அதில் வந்து ரியலாக நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பர்சனல் அக்கௌண்ட்லேயே வந்து ஒரு ஷாப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்டிஃபிகேட்னு வாங்கிக்குவாங்க, இல்லைனா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்து எனி பிஸ்னஸ் நேமில் வந்து பண்ணலாம். இதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, யார்கிட்ட இருந்தும் அப்ரூவல் வந்து தேவையில்லை. பட் அந்த மாதிரி வந்து பண்ணால் அதில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு டீம் பில்டிங் அதை வந்து பண்ணுறது கஷ்டம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒன் மேன் கம்பெனிஸ் லைக் ஒரு கோச் ஆர் எ ட்ரெய்னர் ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப்பே பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் தட்ஸ் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட் ஃபார் எனிபடி டு ஸ்டார்ட் வித். பட் வந்து நீங்கள் பார்ட்னர்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ் உள்ளே கொண்டு வர முடியாது. கான்ட் ரேஸ் மணி ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த நம்பிக்கையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உங்கள் கம்பெனியில். ஸோ தேர் ஹேஸ் டு பி ஷேர்ஸ் விச் இஸ் கிவன் டு தெம். ESOP பூல் அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பூல், அது பண்ண முடியாது. ஒரு ரெப்யூட்டேஷன் அண்ட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து பண்ண முடியாது. Can't sell the company and its assets, and liability will extend to personal. ஸோ கம்பெனியில் வந்து நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க, யாருக்காச்சும் வந்து நீங்கள் கம்பெனி மூலமாக ஒரு 20 lakhs இல்லை ஒரு 50 lakhs வந்து இஃப் யூ ஓவ் தம் அப்படின்னா லீகலாக வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கிறீங்க, அந்த ஃப்ளாட்டோட வேல்யூ 50 lakhs ஆன் பேப்பர் அப்படின்னா தி கோர்ட் கேன் ஈவன் கோ அஹெட் அண்ட் அக்வயர் தட் ஃப்ளாட் அண்ட் அட்டாச் இட். அது என்ன எக்ஸாக்டாக லீகல் ப்ராசஸ்ங்கிறது தெரியல. பட் if you are in a risky business where there is a chance that யாராச்சும் உங்கள் மேலே கேஸ் போடுறாங்க அப்படின்னா அது வந்து பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து பண்ணக்கூடாது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ குட் டு கீப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் செப்பரேட். ஏன்னா பிஸ்னஸ் என்டிட்டிங்கிறது வந்து எப்போவுமே வந்து செப்பரேட்டாக இருக்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து தெர் ஆர் 5 ஆப்ஷன்ஸ் டு ஸ்டார்ட் கம்பெனி. ஒன் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். அதில் வந்து நீங்கள் தான் லீகல் என்டிட்டி, செப்பரேட் கம்பெனி, செப்பரேட் லீகல் என்டிட்டி வராது. ஸோ அது இல்லாமல் 4 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். The second form of business வந்து பார்ட்னர்ஷிப் firm. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போடுவாங்க அண்ட் 2 பேர் வந்து பார்ட்னராக இருப்பாங்க. அதில் சம்டைம்ஸ் வந்து யார் எக்ஸாக்டாக எவ்வளோ ஷேர் இருக்குதுங்கிறது கூட வந்து அதில் கிளியராக இருக்காது. 2 பேர் பார்ட்னர்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் போட்டுட்டு அதை வச்சு ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டியாக க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு செப்பரேட் பேன் நம்பர் இருக்கும், செப்பரேட் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். ஸோ பேன் இஸ் யூஸ்ட் ஃபார் டைரக்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி இஸ் யூஸ்ட் ஃபார் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ங்கிறது நெக்ஸ்ட் லெவல். லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு இருக்குது, அப்புறம் ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது, அப்புறம் ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட்னு இருக்குது. அப்புறம் நீங்கள் பப்ளிக் போனீங்கன்னா இட் வில் பிகம் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. பட் யாருமே வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்பவே வந்து பப்ளிக்காக போக முடியாது, மோஸ்ட் ஆஃப் அஸ். ஸோ இதில் மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் வெர்சஸ் ப்ரைவேட் லிமிடெட், அப்புறம் ப்ரைவேட் லிமிடெட் வெர்சஸ் எல்எல்பி பற்றி நம்ம டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் ஆஸ் ஃபார் ஆஸ் ஐ நோ. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்மும் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பும் வந்து நம்ம இதில் வந்து கன்சிடர் பண்ணல. ஸோ ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட்னா என்ன அப்படின்னா, ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் ப்ரைவேட் லிமிடெட் 2 டைப்ஸ் ஆஃப் கம்பெனி இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து மினிமம் கேபிட்டல் டு ஸ்டார்ட் த கம்பெனிங்கிற மாதிரி எந்த ரெக்குயர்மெண்ட்டும் கிடையாது. கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொஞ்சம் செலவாகும், பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தெர் இஸ் நத்திங் எல்ஸ். ப்ரைவேட் லிமிடெட் வந்து இட் இஸ் பெட்டர் ஃபார் ரேசிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ். இதில் சில பேர் வந்து நான் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்கிறவங்க பேசிக்லி பார்ட்னர்ஸே இல்லாமல் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கணும். பட் ஆனால் சிங்கிள் பர்சன் கம்பெனியாக ஆரம்பிக்கணுங்கிறவங்க ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் ஆரம்பிப்பாங்க. ஓபிசி அப்படின்னா 1 person கம்பெனி. நான் வந்து ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பண்ணல. 99% என்னோட ஈக்விட்டியும் 1% ஃபார் அனதர் எம்ப்ளாயிக்கும் வந்து நான் டேரக்டராக எனேபிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ why am I doing that அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம்லேயே வந்து ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட்னு இருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் நேமில் இருக்கும், இன்வாய்ஸஸில் இருக்கும். இட் டசன்ட் லுக் வெரி ப்ரொஃபஷனல், ஒன் திங். ப்ளஸ் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட்லேயும் இருக்கும். பட் ப்ரைவேட் லிமிடெட்டுங்கிறப்போ நீங்கள் வந்து யூ கேன் ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ். காஸ்ட் ஆஃப் ஓப்பனிங் த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி 1000-2000 rupees டிஃப்ரென்ஸ் வரும். காஸ்ட் இஸ் ஆல்சோ த சேம். ஸோ நீங்கள் வந்து ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ப்ரைவேட் லிமிடெடே ஆரம்பிக்கலாம். உங்களோட ஒய்ஃப், பிரதர், ஃப்ரெண்ட், எம்ப்ளாயி அந்த மாதிரி யூ கேன் சூஸ் 1 more person ஆஸ் அ டேரக்டர்.
ஸோ அதுதான் வந்து ஒன்லி ரெக்வயர்மெண்ட். யூ நீட் ஒன் மோர் டைரக்டர் டு ஓப்பன் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MOA, AOA அப்படின்னா மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிக்கிள் ஆஃப் அசோசியேஷன், ஐ திங்க் ஐ எம் ரைட், பட் சம்திங் லைக் தட். ஸோ இது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அண்ட் வந்து டின் நம்பருன்னு இருக்கும். ஸோ டின் நம்பருங்கிறது டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ மல்டிபிள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே டின் நம்பர் தான் வரும். DSC அப்படிங்கிறது டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ இதை பற்றி வந்து ஃபர்தராக மேபி ஐ வில் டாக் டு மை CA. அண்ட் CAவே வந்து அவர் தமிழ் பேசுவார். நம்ம ஸோ அவங்களோட பாட்காஸ்ட்டும் பண்ணலாம். அண்ட் இதை பற்றி நம்ம ஃபர்தராக கேட்கலாம், எதுக்கு வந்து எக்ஸாக்டாக MOA, AOA வந்து தேவைப்படுது அப்படின்ட்டு. இது வந்து தேவைப்படுதுங்கிறது மட்டும்தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து இது எப்படி எக்ஸாக்டாக யூஸ் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல. திஸ் இஸ் மோர் லைக் அ லீகல் ரெக்குயர்மெண்ட் ஆர் அ கம்ப்ளையன்ஸ் ரெக்குயர்மெண்ட். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு அரவுண்ட் 15,000 rupees to 20,000 rupees டிபெண்டிங் ஆன் யுவர் சர்வீஸ் ப்ரொவைடர் செலவாகும். ஓப்பன் பண்ணுறது வந்து ஈஸி, எனி கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஜஸ்ட் லைக் மேரேஜ் பண்ணுறது ஈஸி. க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் யோசித்து ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 20 lakhsக்கு மேலே ஒரே இயரில் ரெவென்யூ பண்ணால் GST நம்பர் வாங்கணும். GST நம்பர் எடுத்துட்டிங்கன்னா GST ஃபைலிங் எவ்ரி மந்த் பண்ணணும். TDS ஃபைலிங் எவ்ரி குவார்ட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்ரி இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங், குவார்ட்டர்லி மீட்டிங் வந்து நீங்கள் பண்ணணும். ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் பண்ணணும். அதுக்கு போர்ட் ரெசல்யூஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். பட் இஃப் யூ ஹாவ் அ வெரி குட் ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட் ஆர் அ CA, தே வில் ஹெல்ப் யூ வித் இட். நீங்கள் வந்து பிஸ்னஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நேம் ஆஃப் தி கம்பெனி வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். OPCக்கும் ப்ரைவேட் லிமிடெட்க்கும் டிஃப்ரென்ஸ். OPCன்னு ப்ராக்கெட்டில் வரும் OPCயாக இருந்தால், 1% கம்பெனியாக இருந்தால். ஸோ நீங்கள் டீம் பில்டிங் ஃபோக்கஸ்டாக இருந்தால் ப்ரைவேட் லிமிடெட் போங்க. அண்ட் OPC cannot acquire stake in other companies. ஸோ இப்போ வந்து மைக்ரோ ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோ ப்ரைவேட் லிமிடெட் வந்து இன்னொரு கம்பெனியில் வந்து ஒரு ஸ்டேக் அக்வயர் பண்ணலாம். இப்போ நான் தான் வந்து அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கணும்னு இல்லை, ஒரு கம்பெனியே இன்னொரு கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் வாங்க முடியும். மெஜாரிட்டி ஸ்டேக் ஆர் மைனாரிட்டி ஸ்டேக் வாங்க முடியும். OPCயில் அது பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 person கேன் ஓப்பன் ஒன்லி 1 OPC இன் இந்தியா. ஸோ இப்போ பிக்சல் ட்ராக் டிஜிட்டல் ப்ரைவேட் லிமிடெட்னு இருக்குது, அதில் இன்னொரு டேரக்டர் இருக்கார். ஸோ இப்போ மைக்ரோ ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோ ப்ரைவேட் லிமிடெட்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் OPCயில் பண்ண முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் லிமிடெட் வெர்சஸ் LLPயில் என்னென்னா, LLPயில் வந்து ஸ்லைட்லி லெஸ் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ், ரிப்போர்ட்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ். ப்ரைவேட் லிமிடெட் இஸ் பேஸ்ட் ஆன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 MCAக்குள்ளே வந்து வரும். ஸோ போத் ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் LLPயில் வந்து மினிமம் 2 members இருக்கணும். ப்ரைவேட் லிமிடெட்டில் 2 to 15 டேரக்டர்ஸ் இருக்க முடியும். மேக்ஸிமம் 200 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்க முடியும். இது வந்து ரீசெண்டாக சேஞ்ச் ஆனாலும் ஆயிருக்கலாம் இது, பட் பேஸ்ட் ஆன் மை ரிசர்ச் இதுதான் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். LLPயில் வந்து உங்களுக்கு AOA, MOA எல்லாம் வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இருக்கும். ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தால் ஜென்ரலாக வந்து இட் இஸ் ஆஃப் மோர் ரெப்யூட்டேஷன். ஸோ லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் ஆர் பிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வின் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2018 வந்து Mercedes Benzல வந்து எங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் ட்ரைனிங் அசைன்மெண்ட் கிடச்சிச்சு. ஸோ Mercedes Benzோட பூனே பிளான்ட்டில் போய் நாங்கள் வந்து Mercedes Benzோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரைனிங்கில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, Mercedes Benz will not work with any company that is not private limited. ஸோ ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து வெண்டாராக வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ வந்து எங்ககிட்ட LLP ஆர் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர் பார்ட்னர்ஷிப் மட்டும் இருந்துச்சுன்னா எங்களால் மர்சிடிஸோட ப்ராஜெக்டை வின் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ LLPயில் வந்து போர்ட் மீட்டிங் வந்து ரெக்வயர்ட் இல்லை. LLPயும் இஸ் ஆல்சோ a limited liability. It's a separate legal entity. It will have separate PAN number, GST number, everything. Cost of incorporation almost the same. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் கார்ப்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸ் இன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து LLPயோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ 25% இன் கார்ப்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸ் இன் ப்ரைவேட் லிமிடெட் அப் டு 400 crores, 30% இன் LLP. ஸோ நம்ம 400 crores மேலே போகிறப்போ எனிவே ப்ரைவேட் லிமிட்டடாக தான் இருக்கணும். ஸோ LLPயில் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ப்ரைவேட் லிமிடெட் ஆர் LLP ரன் பண்ணுறவங்க தே வில் டேக் அவுட் தி ப்ராஃபிட்ஸ் ஆஸ் டைரக்டர் இன்கம் ஆர் சேல்ரி. ஏன்னா நீங்கள் கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க இன்கமில் நீங்கள் திரும்ப டேரக்டருக்கு பே பண்ணிங்கன்னா டபுள் டாக்ஸேஷன் ஆகும். ஸோ தட் இஸ் ஹவு தி காம்ப்ளிகேஷன் இஸ். ஸோ
என்னோட ஓவரால் பர்செப்ஷன் என்னென்னா, ஸ்டார்டிங் அ கம்பெனி ஷுட் பி ஈஸியர். இதில் வந்து அமௌண்ட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது ஜிஎஸ்டிலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது சப்போஸட்லி ஈஸி அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ நான் இந்த கம்பெனி ரன் பண்ணுற ப்ராசஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தி அமௌண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் வில் பி வெரி ஹை. பட் நீங்கள் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியன் லா வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இதை பற்றி நம்ம புலம்பலாம், லேமெண்ட் பண்ணலாம், கவலைப்படலாம், பட் பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும். வி ஹாவ் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ என்னோட ட்ரீம் என்னென்னா, மேபி 10 years 20 years லேட்டர் ஒரு ஆன்லைனில் டேரெக்டாக ஒரு ஃபார்ம் வந்து டேரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட்டுன்னு கொடுத்தா ஒரே நாளில் வந்து கம்பெனியை ஓப்பன் ஆகிடணும். அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு பேங்க் அக்கௌண்ட் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடணும். அண்ட் வித்தின் 1 day வந்து செக் புக், டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எல்லாம் வந்துடணும். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து 1 month மேலே ஆகிடும் போல இருக்குது. ஸோ திஸ் ஃபீல்ஸ் லைக் அ லிட்டில் பிட் ஆஃப் அ ஸ்லோ ப்ராசஸ், பட் தெர் இஸ் நோ அதர் வே. ஸோ கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் வந்து எங்களுக்கு கொட்டேஷன் அனுப்பிச்சிருக்காங்க எங்களோட ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட். ஸோ அதில் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் வந்து 2000 rupees 2 directorsக்காக, நேம் அப்ரூவலுக்கு 1000 rupees, ஸ்டாம்ப் டியூட்டி 10,020 rupees. ஸோ எதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி இதில் வந்து நம்ம பே பண்ணணும்னு தெரியல, பட் பண்ணி தான் ஆகணும். அஃபிடவிட் 360. ஸோ அஃபிடவிட்க்கும் ஸ்டாம்ப் டியூட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரில. பேன் நம்பர் அப்ளிகேஷன் 110. டேனுங்கிறது நீங்கள் டிடிஎஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு டேன் நம்பர் யூஸ் பண்ணணும். சீல் 150, ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் 400, ஃபைல் 200, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி 194. ஷேர் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு தருவாங்க. ஸோ யாருக்கு எவ்வளோ ஷேர் இருக்குது, கம்பெனியில் டோட்டல் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, அண்ட் யாருக்கு எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னு ஷேர் சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பேசிக் காஸ்ட்டு ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் இட் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபீ, அதில் 18% ஜிஎஸ்டி. ஸோ டோட்டலாக 22,819 rupees காஸ்ட் ஆகுது இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் above fees is for a company having authorized capital of 10 lakhs. ஸோ ஆத்தரைஸ்ட் கேபிட்டல்னால் நம்ம அப்ஃப்ரண்ட் கேபிட்டல் வந்து எவ்வளோ போடுறோம், அந்த எவ்வளோ ஆத்தரைஸ்டுங்கிறது ஒரு ஆத்தரைஸ்ட் கேபிட்டல்னு இருக்கும், அப்புறம் பெய்டப் கேபிட்டல்னு இருக்கும். ஸோ பெய்டப் கேபிட்டலில் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அதில் ஏதாச்சும் ஒரு மணி இருக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து பெய்டப் கேபிட்டல். யூஸ்வலாக வந்து டேரக்டரோட பர்சனல் ஃபண்ட்ஸ்லேருந்து பெய்டப் கேபிட்டல் டேரக்டர் லோன் மாதிரி கம்பெனிக்கு கொடுப்பாங்க. ஸோ கம்பெனி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அடிஷ்னல் 1,180 rupees, ப்ராபப்ளி 1,000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி. ப்ரொஃபஷனல் டேக்ஸுங்கிறது இப்போ ரெக்குயர்மெண்ட் இருக்காது. பியாண்ட் அ சர்டன் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் போகிறப்போ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இருக்கும். கம்பெனி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபைலிங் 2070. ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான். ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்புறம் இது என்னது கம்பெனி கமன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பட் அதையும் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா கவர்மெண்ட் அப்படி தான் சொல்லுது. ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ரெக்குயர்மெண்ட் அட்லீஸ்ட் 2 directors டு இன்கார்பரேட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. பேன் கார்டு, ஐடி ப்ரூஃப், டிஎல், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் ஆஃபீஸ் அட்ரஸ், காப்பி ஆஃப் கவர்மெண்ட் இஷ்யூட் யூட்டிலிட்டி பில். ஸோ இதெல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட். Normally 12 to 18 working days from the day of submission of all documents by the client. So this is the usual time for getting a company ready. About time is subject to ROC processing time. ROC na Registrar of Companies, I guess, which is under MCA, Ministry of Corporate Affairs. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் தான், அண்ட் இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி இவ்வளோ வந்து பே பண்ணால் தான் நம்ம வந்து பிஸ்னஸே பண்ண முடியும் இன் அ ப்ரைவேட் லிமிடெட் ஃபார்மேட். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து இஃப் வி எகெயின் கோ இன் டு சம் ரோட் பிளாக்ஸ், அதை பற்றி நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பிரேக் யுவர் ஹெட், ரொம்ப வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இஃப் யூ ஹேவ் த மனி, அட்லீஸ்ட் 20,000 rupees ப்ரைவேட் லிமிட்டடே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜேர்னி ஆஃப் மைக்ரோ ஸ்டார்ட் அப்பில் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு தான் நான் வந்து காமிக்க போகிறேன். விச் வில் இன்க்ளூட் அட்லீஸ்ட் கிவிங் சம் ஈக்விட்டி ஃபார் பார்ட்னர்ஸ் அண்ட் செல்லிங் சம் ஷேர்ஸ் டு ரேஸ் சம் மனி இஃப் அட் ஆல். நீங்கள் 1% அட்லீஸ்ட் வந்து ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க, 0.1% கூட இருக்கலாம், பட் ஒரு ஈக்விட்டி வந்து நீங்கள் கம்பெனியில் செல் பண்ணாமல் கம்பெனிக்கு வேல்யூவேஷன் இருக்காது. ஸோ நீங்கள் ஷார்க் டேங்க்கில் பார்த்துருப்பீங்க, என்னோடய கம்பெனியில் வந்து இவ்வளோ ரெவென்யூ பண்ணுறோம், ஐ எம் ரெடி டு செல் 5% ஆஃப் மை கம்பெனி
ஃபார் 5 lakhs அப்படின்னா கம்பெனியோட வேல்யூவேஷன் 1 crore அர்த்தம். ஐ எம் ரெடி டு செல் 5% ஆஃப் மை கம்பெனி ஃபார் 5 crores அப்படின்னா கம்பெனியோட வேல்யூவேஷன் வில் பி வேல்யூட் அட் 100 crores. ஸோ ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து நீங்கள் ஈக்விட்டி வந்து செல் பண்ணாமல் ஆர் அந்த ஈக்விட்டியை வந்து ஒரு வேல்யூவேஷனில் வந்து இன்னொருத்தர் அக்வயர் பண்ண நீங்கள் இஃப் யூ டோன்ட் அலோவ் இட் அப்படின்னா கம்பெனிக்கு ஒரு வேல்யூவேஷனே இருக்காது. ஸோ இதை வந்து நான் எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக வந்து அனாலஜி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2000 100 பேர் 100 ஃப்ளாட் வாங்கியிருக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் 100 ஃப்ளாட் இருக்குது. அந்த ஃப்ளாட்டில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு சேல் கூட ஆகலை அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ் என்னங்கிறது எஸ்டிமேட் பண்ணுறது கஷ்டம். மேபி பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட், சேம் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோட இதை வச்சு எஸ்டிமேட் பண்ணலாம். பட் ஒரு சேல் கூட ஆகலைன்னா ஹவு கேன் யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல் தி அப்பார்ட்மெண்ட்? ஸோ இப்போ அந்த 100 ஹவுசஸில் வந்து 20 years லேட்டர் 2020 ஒரு வீடு வந்து 1 crore சேல் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இனிஷியலாக 20 lakhs வாங்கியிருப்பாங்க. இப்போ 1 crore 20 years கழிச்சு சேல் ஆகுது அப்படின்னா எல்லாத்தோட ஃப்ளாட்டும் வந்து என்னது 1 crore வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ தி என்டையர் அப்பார்ட்மெண்ட்டோட வேல்யூ வந்து 100 crores சொல்லலாம். ஏன்னா 100 ஃப்ளாட்ஸ் இருக்குது, ஈச் ஃப்ளாட் 1 crore. ஸோ அந்த 100 crore வேல்யூவேஷன் ஃபார் தி அப்பார்ட்மெண்ட் வந்து எப்போ வரும்னா, அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளாட் வந்து 1 crore சேல் ஆச்சுன்னா தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து 100 crore வேல்யூவேஷனுங்கிறது வரும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட கம்பெனியில் வந்து 1% வந்து 1 crore சேல் பண்ணுறாங்கன்னா கம்பெனி வேல்யூவேஷன் 100 crores. ஸோ கம்பெனியோட வேல்யூ 100 crores இருக்கலாம். பட் ஒரு 1% வந்து நீங்கள் 1 crore சேல் பண்ணலன்னா ப்ராக்டிக்கலி வந்து எப்படி இந்த கம்பெனி 100 crore நீங்கள் சொல்ல முடியும்? தெர் ஆர் அதர் வேஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி வேல்யூவேஷன் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பேஸ்ட் ஆன் தி கம்பெனி ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ் நாங்கள் வந்து வேல்யூவேஷன் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. பட் அன்லெஸ் தே ஆர் ரெடி டு புட் மணி, ஹவு வில் இட் பி அன் அக்யூரேட் வேல்யூவேஷன்? ஸோ அதனால் ப்ரைவேட் லிமிடெட்டில் வந்து உங்களுக்கு இந்த பெனிஃபிட் எல்லாமே இருக்குது. நான் ப்ரைவேட் லிமிடெட் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அண்ட் தட் இஸ் வாட் ஐ ரெக்கமெண்ட் ஃபார் யூ ஆஸ் வெல். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லீவ் அ கமெண்ட் பிலோ. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.